மடுமாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வந்தனங்கள். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நின்று கொண்டிருப்பது நம்முடைய மன்னார் மறை மாவட்டத்தின் கட்டுக்காரன் குடியிருப்பு பங்கின் துணை ஆலயமாகிய பூலார் குடியிருப்பு புனித பவுலடியார் ஆலயமாகும். பல ஆண்டுகால பழமையும் ஆன்மீக செழுமையும் கொண்ட இந்த ஆலயத்தில் நின்று கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீரும் சுபீட்சமும் சமாதானமும் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, நம்முடைய மன்னார் மறை மாவட்டத்தின் தீவு 12 திருத்தூதர்களின் தீவு என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இந்த தீவிலே இருக்கக்கூடிய பல இடங்களில் 12 திருத்தூதர்களுக்குமான ஆலயங்கள் அமைக்கப்பட்டு அர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக இந்த பூலார் குடியிருப்பிலே புனித பவுலடியார் எனும் திருத்தூதருக்கு ஆலயம் அமைக்கப்பட்டு பல ஆண்டு காலமாக வணக்கமும் அவரை நோக்கிய பக்தி முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வார நாட்களில் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள் தோறும் இந்த ஆலயத்திற்கு பல பக்தர்கள் வருகை தந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அருள் நலன்களை தீமைகளிலிருந்து விடுதலை வழியாகவும் பிணிகளிலிருந்து சுகம் பெறுவதன் வழியாகவும் பல்வேறு நேர்த்திக் கடன்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிப்பதன் வழியாகவும் இங்கே அனுபவித்து செல்லுகிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பம்சம் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, 1905 ஆண்டு போலந்து நாட்டிலே பிறந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்த அருட்சகோதரியும் புனிதையுமாகிய புனித பவுஸ்தீனாளனுடைய திருப்பண்டம் இந்த ஆலயத்தில் வலது பக்கமாக எழுந்தேற்றம் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை இறை இரக்கத்தினுடைய நேசராக ஆண்டவராக இந்த உலகத்திலே பரப்புரை செய்த ஒரு கன்னியாஸ்திரியாக புனித பவுஸ்தீனாள் இருக்கிறாள். நாமே இறை இரக்கம் என்று ஆண்டவர் இயேசு தம்மையே இந்த கன்னியாஸ்திரிக்கு அறிமுகம் செய்து யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று ஒரு ஆத்தும சுத்தியோடு இறைவனை தேடுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே மாபெரும் இறை இரக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார்கள் என்கின்ற உண்மையை இந்த உலக அறிய புனித பவுஸ்தீனாளை இறைமகன் கிறிஸ்து ஒரு கருவியாக தெரிந்தெடுத்தார். ஆகவே இந்த ஆலயத்திற்கு குறிப்பாக இந்த தபசு காலத்திலே நாமும் வருகை தந்து இந்த இரக்கத்தின் காலத்தில் நம்முடைய பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெற்று இந்த புனிதையினுடைய பரிந்துரை வழியாக இறைமகன் கிறிஸ்துவின் இறை தந்தையின் மாபெரும் இரக்க கடலில் நாமும் நனைந்து நம்முடைய வாழ்விலே ஒரு புதுப்பித்தல் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஆலயத்திற்கு உங்களை அழைக்கிறோம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, தபசு காலம் ஒரு திருப்பயணத்தினுடைய காலம். இந்த திருப்பயணம் நம்முடைய கத்தோலிக்க மரபில் இன்று நேற்றல்ல, மாறாக நம்முடைய நம்பிக்கையின் தந்தையாக அறியப்படுகின்ற ஆபிரகாமினுடைய காலத்திலேயே ஆரம்பமாகிறது. தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகாரத்திலே ஊர் என்று சொல்லுகிற தேசத்திலே வாழுகிற இந்த முதிர்ந்த ஆபிரகாமை கடவுளாகிய இறைவன் நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்திற்கு போ என்று ஒரு திருப்பயண அழைப்பை அவருக்கு கொடுக்கிறார். இந்த திருப்பயணத்தை ஒரு எதிர்நோக்கின் பயணமாக, ஒரு நம்பிக்கையின் பயணமாக ஆபிரகாம் கடை கொண்டு கடவுள் தாமே காட்டிய அந்த தேசத்தை நோக்கி பயணப்படுகிறார். அடுத்த கட்டம் அவருடைய வாழ்வில் என்ன நிகழும் என்று சொல்லி தெரியாத ஒரு மங்கலான வேளையிலும் கூட தம்மை அழைத்த இறைவன் இந்த திருப்பயணத்திற்கு தம்மோடு உடனிருந்து தம்மை வழிநடத்துவார் என்ற உறுதியோடு அவர் பயணப்படுகிறார். இப்படியாக திருவிவிலியத்திலே நாம் தொடர்ந்து வருகிற பொழுது விடுதலை பயண புத்தகத்திலே பல ஆண்டுகளாக பார்வோனுடைய அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்று சொல்லுகிற இரும்பு உலைக்களத்தில் இருந்து, அடிமை தலையிலிருந்து கடவுளாகிய இறைவன் ஒரு விடுதலையின் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு ஒரு திருப்பயணமாக, திருப்பயணிகளாக அழைக்கிறார். அவர்களும் கடவுளாலே ஆகாதது ஒன்றுமில்லை என்றாற் போல் எதிரிகள் தாமே நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்கினாலும், பார்வோனுடைய படைகள் தாமே நம்மை பாரதூரமாய் வழிமறைத்தாலும், செங்கடல் தாமே குறுக்கே வந்தாலும், பசியினால் தாகத்தினால் நாம் அல்லல் உற்றாலும்
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய நம்பிக்கையின் பயணம், திருப்பயணம் இறைவனில் நம்பிக்கை வைத்ததாக தொடர்ந்தது. கடவுள் தாமே மோயிசன் வழியாக முன்னின்று அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார், அவர்களை வழி நடத்துகிறார். இன்னும் சிறப்பாக இந்த தபசு காலத்திலே பல்வேறு யாத்திரை ஸ்தலங்களுக்கும், கர்த்தர் திருத்தலங்களுக்கும், கல்வாரி புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நாம் திருப்பயணிகளாக செல்லுகிற பொழுது நாம் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படும் என்று சொல்லுகிற ஒரு தனியாத தாகம் நம்முடைய அடி மனதிலே ஊற்றெடுக்க வேண்டும். எப்படியாக லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே தன்னுடைய தந்தையிடமிருந்து தூர தொலை நாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்ட அந்த இளைய மகன் அறிவு தெளிவு பெற்று ஒரு திருப்பயணத்தை ஆரம்பிக்கிறான். நான் எழுந்து என்னுடைய அப்பாவிடம் போவேன் என்று சொல்லுகிற அவனுடைய பயணம் ஆசீர்வாதமாக அவனுடைய வாழ்க்கையிலே மாறுகிறது. நாம் பாவப்பட்டவர்கள் தாம், நாம் பலவீனர்கள் தாம், நம்முடைய வாழ்வு பழுதுபட்டது தாம். ஆனால் நம்மை அழைத்த இறைவன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது, நம்முடைய தந்தையாகிய கடவுளுடைய இல்லத்திலே ஏராளமான ஆசீர்வாதங்களும் சுகிர்த நலங்களும் நிறைந்திருக்கிற பொழுது நானும் நீங்களும் புறப்படுவோம் தந்தையினுடைய அழைப்பை ஏற்று திருப்பயணிகளாக. இப்படியாக நாம் இந்த திருப்பயணத்தை மேற்கொண்டு இல்லம் திரும்புகிற பொழுது, இறைவனுடைய தாயகத்தை நாம் வந்தடைகிற பொழுது, அவர் நம்முடைய கரங்களுக்கு மோதிரமும், நம்முடைய கால்களுக்கு மிதியடியும், நமக்கு புதியதொரு ஆடையும், நம்முடைய வயிற்று பசி நீங்க கொழுத்த கன்று நாளான விருந்தும், குறிப்பாக இன்னும் அதிகமாக நம்முடைய ஆத்துமா புலகாங்கிதம் அடைய, சந்தோஷிக்க, மகிழ்ந்திருக்க, கட்டி அணைத்து ஒரு அன்பு முத்தமும் அவர் கொடுக்க காத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த 2015வது ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அதிவிசேட ஜூபிலி ஆண்டை பிரகடனம் செய்தார். மிசரிகார்டியே வுல்டஸ் என்று சொல்லுகிற, இரக்கத்தின் திருமுகம் என்று சொல்லுகிற ஒரு திருமடலை வரைந்து இந்த உலகம் முழுவதும் ஒரு இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று, இந்த உலகம் முழுவதும் இறைவனுடைய இரக்கத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு அறைகூவலை விடுத்தார். இந்த ஜூபிலி ஆண்டிலே யாரெல்லாம் அந்த இரக்கத்தின் வாயில் வழியாக நுழைகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை, இறைவன் கொடுக்கிற பண்பு நலன்களை வாழ்விலே ஈடேற்றமாக பெற்றுக்கொள்வார்கள் என்று அறிவித்தார். அதே வாழ்வின் நீட்சியாக இந்த 2025வது ஆண்டு ஒரு தபசு காலத்தை நாம் பயணிக்கிற பொழுது, இறை இரக்கத்தை பிரசன்னப்படுத்துகிற, இறை இரக்கத்தினுடைய ஒரு தூதுவராக இந்த உலகத்திலே திலங்கிய நம்முடைய அன்பு மங்கை, ஒரு அன்பின் கன்னியாஸ்திரி புனித பவுஸ்தீனா அவருடைய பரிந்துரைக்காக இந்த ஆலயம் நாடி வருவோம். புனித பவுஸ்தீனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சொல்லுவாள், எந்த ஒரு ஆத்துமா தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு பெற துடிக்கிறதோ, எந்த ஒரு ஆன்மா ஆண்டவருடைய இரக்கத்தை நாட ஏங்கி தவிக்கிறதோ, அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய அன்பின் ஸ்பரிசத்தால், தன்னுடைய இரக்கத்தின் தொடுகையால் ஆண்டவர் இயேசு அள்ளி அணைத்து கொள்ளுகிறார் என்று சொல்லுவார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த இறை இரக்கத்தினுடைய இல்லத்திலே இருந்து, இந்த இறை இரக்கத்தை தன்னுடைய வாழ்விலே தமஸ்கு வழியிலே அனுபவித்த புனித பவுலடியாருடைய இந்த ஆலயத்திலே இருந்து உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். புறப்பட்டு வாருங்கள் திருப்பயணிகளாக, நம்பிக்கையின் பயணிகளாக. வாழ்விலே சோர்வா, வாழ்விலே வியாதிகளா, வாழ்விலே துன்பங்களா, தீமையினுடைய கட்டுக்களா, பில்லி சூனிய அபாயங்களா, வாருங்கள். இறைவன் இருகரம் விரித்து ஒரு அன்பு தந்தையாக, இரக்கத்தின் தகப்பனாக உங்களை அள்ளி அணைக்க காத்திருக்கிறார். ஆலயம் தேடி வந்து அருள் நிறைந்த இறைவனின் ஆசீர்வாதங்கள் பெற்று நீங்கள் இல்லம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் இயேசுதாமே உங்களுடைய சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். புனித பவுலடியார் இந்த இரக்கத்தின் கிறிஸ்துவை சந்தித்ததன் பிற்பாடு அவருடைய வார்த்தைகளிலே அழகாக சொல்லுவார், இனி வாழ்வது நான் அல்ல, எனில் கிறிஸ்துவே வாழுகிறார். இந்த கிறிஸ்துவை, இந்த இரக்கத்தின் ஆண்டவரை, இந்த அன்பின் தெய்வத்தை முன்னிட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் குப்பை என்று, இழப்பென்று நான் கருதுகிறேன் என்று சொல்லுவார். ஆகவே இந்த பவுலடியாருடைய இல்லத்திலே, இந்த பவுஸ்தீனாளனுடைய திருப்பண்டம் கொலு வீற்றிருக்கின்ற இந்த ஆலயத்திலே நீங்களும் பயணிகளாக வருகை தந்து இந்த கட்டுக்காரன் குடியிருப்பின், இந்த பூலார் குடியிருப்பு துணை ஆலயத்திலே வந்து இறையாசீர் பெற்று செல்ல உங்களையும் அழைக்கிறோம். இந்த தவசு காலம் உங்களுக்கு இறைவனின் இரக்கத்தை ஏராளமாக பொழிகிற ஒரு காலமாக இருக்க இந்த இல்லத்திலிருந்து இறை இரக்கத்தின் ஆண்டவரின் பெயரால் ஆசித்து வாழ்த்துகிறோம். ஆமீன்.